அன்புள்ள மகர ராசி நேயர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவசண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் பயிற்சியாகக்கூடிய சனி பயிற்சி மிக அற்புதமான, உங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமான பயிற்சி. ஏன்னா 7.5 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு அளவில்லை, பட்ட அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அளவில்லை. தொழிலில் கஷ்டம், நஷ்டம், கடன் தொந்தரவு, வம்பு வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள் மாட்டிக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 30 வயசுக்குள்ளே இருந்தவங்களுக்கு இந்த 7.5 சனி நடந்திருக்கும் போது அவங்கள பட்ட கஷ்டங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ விஷயத்த சொல்லலாம். தேவையில்லாத பெண்கள் விஷயத்தில் தலையிட்டு மாற்றுறது, சில பெண்களுக்கு தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள்னால அவமானப்படுறது, வீட்டில் பெரியவங்களிடத்தில் பிரச்சனை, பெரியவங்களுக்கு உடல்நல கோளாறு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த 7.5 சனியில் சொல்லிட்டு போகலாம். அவ்வளோ துன்பங்கள்ல இருந்தும் அவ்வளோ கஷ்டத்துல இருந்தும் அப்பான ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய இந்த சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். அப்போ மீன ராசிக்கு போகும்போது இந்த சனியினால் நமக்கு என்னென்ன பலன் பார்த்தீங்களா, சனி தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை சுப பார்வையாக பார்க்குறார். இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கு, இல்லை கால தாமதமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு, திருமண தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னொரு விஷயம் என்னென்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு நினச்சிருப்பீங்க, இந்த 7.5 வருஷத்தில் போக முடியாமல் தடைபட்டிருக்கும். இல்லை ஏதாவது வேண்டுதல் வச்சுருப்பீங்க, நிறைவேறாமல் போயிருக்கும். இல்லை போகலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க, வீட்டில் ஏதாவது பெரிய காரியங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால் தொடர்ந்து உங்களால் அந்த பிரார்த்தனை நிறைவேற்ற முடியாமல் இருக்கும். இல்லை கோயிலுக்கு போகலான்னு நினச்சிருப்பீங்க, போக முடியாமல் இருக்கும். நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த தடைகளை எல்லாம் தவிடுபொடியாக்கிட்டு நீங்கள் நினைத்த கோயிலுக்கு, உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு, உங்களுக்கு இஷ்ட தேவதையான கோயில்களுக்கெல்லாம் போய் சென்று வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை இந்த சனி பயிற்சியானது கொடுக்கும். அது மட்டுமில்லை, வீட்டில் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல மனோ திடகாத்திரமான அறிவினை கொடுத்து கல்வியில் மேன்மையை கொடுப்பாரு. அதே மாதிரி நல்ல சிந்தனையோடு செயல்பட்டு நல்லா ஆழ்ந்து படித்தா மாணவர்களாகட்டும் மாணவிகளாகட்டும் அவங்க என்ன நினைச்சு படிக்கிறாங்களோ அதனுடைய தூரத்தை எட்டி பிடிப்பார்கள். நல்ல ஒரு சிகரத்தை தொடர் அளவுக்கான ஒரு அமைப்பை இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி வேலைக்காக காத்து இருக்கவங்களுக்கு, படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகிட்டு இருக்கவங்களுக்கு, இல்லை படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலான்னு எண்ணத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இந்த 7.5 வருஷத்தில் வீடு கட்டலான்னு ஆரம்பித்து பாதியில் நின்று இருந்தாலும் சரி, இல்லை வாங்கி வீட்டை கடன் கட்ட முடியாமல் தொந்தரவு இருந்தாலும் சரி, இல்லை நிலங்கள் வாங்கி கட்ட முடியாமல் தடையில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கி வீடு கட்டி குடி போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பினை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரிடத்தில் ஏற்பட்டிருந்த பிணக்குகள்லாம் விலகி ஒரு நல்ல ஒற்றுமையை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அடைவீங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவர் குணமாவார். அவருடைய ஆயுள் ஆரோக்கியம் நல்ல மேம்படும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தடியும். அவங்க விருப்பப்பட்டதை அடையிறதுக்காக, அவங்க விருப்பப்பட்டதை கொடுக்கறதுக்காக சனி நல்ல ஒரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையும். அதே மாதிரி பார்த்தீங்களா, இந்த படிச்சுட்டு வேலை இல்லாமல் வெளியூருக்கு போகணுன்னு இருக்கவங்கிறத விட வெளிநாட்டுக்கு போய் நிறையா சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருக்கவங்க, நிறையா முயற்சி பண்ணி விசா கிடைக்காதவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு சென்று நல்ல சம்பாதிக்கக்கூடிய நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய நல்ல வேலையை நீங்கள் பெறலாம். என்ன காரணம்னா, சனி 3ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு.
12ஆம் இடம் விரயஸ்தானம். விரயஸ்தானம் மட்டுமல்ல, அயன சயன சுகஸ்தானம். அதே மாதிரி இந்த வெளியூர் நாடுகளுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த 12ஆம் இடத்தினுடைய பார்வையினால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அமைப்பு ஏற்பட்டு கொடுப்போம். அப்போ என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துலேருந்து ரெமெடி வேணும்னா வருமானம் வேணும் இல்லை? அப்போ வருமானத்தை ஈட்டுறதுக்காக நீங்கள் வெளிநாடு போகணுன்னு என்ன இருந்ததுன்னா கண்டிப்பாக போங்க. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானத்தை ஈட்டிங்க, உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. இவ்வளோ நாள் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க, தூக்கமின்மையினால் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல சந்தோஷமான காலமாகவும் நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையும். பொதுவாக பார்த்தீங்கன்னா 100க்கு 100% இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரு நீதிமான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இருக்கக்கூடிய கிரகத்தில் இந்த சனி பகவான் நீதிக்கு உட்பட்டவர். அதனால தான் துலாம் ராசியில் ஒரு உச்சம் அடைஞ்சிருப்பார். அப்போ இந்த உச்சமடைஞ்ச கிரகம் சனி பகவான் வந்து யாருக்கும் வஞ்சனை வைக்க மாட்டார். சொந்த வீடாக இருந்தாலும் சரி, மகரமாக இருந்தாலும் சரி, கும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு சனியினால் உங்களுக்கு வரவும் நிம்மதியும் கண்டிப்பாக உண்டு. நேர்மை தவறி உங்களுடைய தொழிலாகட்டும், இல்லை செயலாகட்டும், எண்ணங்களாகட்டும் தவறான பாதையை நோக்கி போனால் கண்டிப்பாக உங்களுக்கு தொந்தரவை கொடுத்துருவார். அதனால் நாம் எந்த அளவுக்கு நேர்மையாக போகிறோமோ அந்த அளவுக்கு சனியினுடைய நற்பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு சனி எப்படி இருக்கிறாருங்கிறது பார்த்துங்க. நல்ல யோகராக இருந்து, நல்ல நட்பாக இருந்து, இல்லை நல்ல ஒரு சுபகிரகனுடைய பார்வை பெற்று, இல்லை நல்ல யோக பாதையிலிருந்து, இல்லை நல்ல இடத்துல அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு சூப்பரான பயிற்சியாக இருக்கும். அதனால் உங்கள் ஜென்ம ஜாதகத்தை உங்களுடைய அருகில் உள்ள ஜோதிடர்கிட்ட, உங்களுடைய விருப்பமான ஜோதிடர்கிட்ட காட்டி இந்த சனி பயிற்சியினுடைய பலனை தெரிஞ்சு அதுக்குண்டான பிரார்த்தனைகளோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கேட்டு நடந்தீங்களா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பயிற்சியாக அமையும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி இன்னும் சிறப்பாக இருக்கணும், அந்த 12ஆம் பார்வையிலேருந்து கொஞ்சம் விரயத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமையில். அதே மாதிரி விநாயகருக்கு கும்பிட்டுட்டு சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி செவ்வாய் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முருகர் வழிபாடு சனிக்கிழமை கண்டிப்பாக போய் எல் தீபம் வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக சிறப்பாக அமையும், வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.